சரிங்க. ரெடியா? சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். கடந்த 3 நாட்களுக்கு முன்னாடி கோவையில நடைபெற்ற கூட்டு பாலியல் வன்கொடுமை இந்த சம்பவத்துக்கு எதிராக பாஜகவினுடைய மகளிர் அணி நடத்தக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக அரசு பொறுப்பேற்ற இந்த 4.5 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 66% அதிகரிச்சிருக்கு. பெண்களுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமை பாத்தீங்கன்னா 111%, பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை பாத்தீங்கன்னா 135% அதிகரித்திருக்கிறது. இன்னைக்கு இந்த திறனற்ற திமுக அரசு ஆளக்கூடிய தமிழகத்துல பெண் பிள்ளைகள் ரோட்ல நடந்து போறதுக்கோ இல்ல தனியா எங்க பள்ளிகளுக்கு செல்வதற்கோ, கல்லூரிகளுக்கு செல்வதற்கோ, பல்கலைக்கழகங்களுக்கு செல்வதற்கோ இன்னைக்கு ஒரு பாதுகாப்பில்லாத நிலைமை உருவாகிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் மெயினா என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா போதைப் பொருள் 24 மணி நேரமும் நம்முடைய புழக்கத்தில் இருந்துகிட்டு இருக்கு. இந்த போதையினால உருவாகக்கூடிய இந்த பாலியல் குற்றங்கள் முழுவதுமாக தடுக்கப்பட வேண்டும். இதுக்கு உள்துறையை கையில வச்சிருக்கக்கூடிய, காவல்துறை கையில வச்சிருக்கக்கூடிய திமுகவுடைய மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தான் இதுக்கு முழுமையா பொறுப்பேற்கணும். ஏன்னா மது விற்பதும் அரசாங்கம் தான். இந்த மதுவினால் நடக்கக்கூடிய குற்றங்களுக்கும் பொறுப்பேற்க வேண்டியதும் நம்முடைய முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தான்.